6வது நாளா நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் யாரு? சஷ்டி திதி வந்து சஷ்டி திதி எதுக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறோம்? முருகன். முருகன் வழிபாடு நம்மளுக்கு சிறந்த வழிபாடு. ஏன் அப்படின்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால், ஒரு சஷ்டியில் விரதம் இருக்கும்போது அகம் என்ற கர்ப்பப்பைக்குள் குழந்தை வரம் கிடைக்கும். அதனால தான் சட்டியிலேருந்து அகப்பையில் வருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ சஷ்டி அப்படிங்கிறது முருகன் பிறந்த தினம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த முருகன் வந்து 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டாங்க. அப்போ அதுவும் தெய்வ கடாட்சம். அப்போது ஒரு சஷ்டியில் விரதம் இருக்கிறதோ இல்லை சஷ்டி திதியை ரொம்ப அனுஷ்டிக்கிறதோ குடும்பத்துக்கு ஆண்மகனுக்கோ ரொம்ப பலம் அதிகம். தீய செயல்களில் அவங்க போக மாட்டாங்க. தீய செயலில் சிக்கியிருந்தாலும் அதுலேருந்து சீக்கிரமாக மீண்டு வந்துடுவாங்க. இப்போ யாராவது மூலியமாக செய்வினை கோளாறால் வந்து இருக்காங்க அப்படின்னா, இந்த திதியில் நீங்கள் ரொம்ப ப்ரே பண்ணும்போது அந்த கோளாறுகள் இவங்களுக்கு தீர்ந்து போகும். அப்போ இவங்க வணங்க வேண்டிய சின்ன மஸ்தா தேவின்னு சொல்லுவாங்க. சின்ன மஸ்தா தேவி. இந்த தேவி அதான் வடநாட்டில் தான் இந்த பெயர்களெல்லாம் உண்டு. சின்ன மஸ்தா தேவி வந்து இந்த சஷ்டி திதியில் வணங்கும் போது, ஏன்னா அந்த திதியில் தான் இந்த தெய்வம் வராங்க. 6ஆம் இடத்து நாளாக வராங்க. சூப்பரான அமைப்பு. எப்படின்னா, சகல ஐஸ்வர்யங்கள் அல்லாமல் ஒருத்தர் எப்போ பாரு நம்மளை சண்டை இழுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்கள அடக்கக்கூடிய தேவி அவங்க. அந்த பிரச்சனையை சின்னதாக ஆக்கிடுவாங்க. அடுத்தது உங்களுடைய உடல் புஜங்கள் இருக்கு இல்லையா, சோர்ந்து போயிருப்பாங்க. என்ன நீங்கள் வந்து ஒரு ஜெய்ஜாண்டிக்காவே இல்லை. அப்போ இந்த தேவியை வழிபடும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரத்த ஓட்டங்கள் அதிகரித்து ஒரு நல்ல ஒரு க்ளோவாக இருப்பாங்க, நல்ல ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க, எல்லா இடத்துலையுமே ஸ்டாமினாவாக நிற்பாங்க. நிச்சயமா.